மக்கள் திலகத்துடன் 26 படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் வி. ராமமூர்த்தி. தன்னுடைய அனுபவத்தில் புரட்சித் தலைவரின் குணநலன்களையும் அவரது வெற்றிக்கான பின்னணியையும் சொன்னார். அதாவது, நாம் என்ன தப்பு பண்ணினாலும் கண்டிக்கும் போது அவர் கடும் சொல்லை பயன்படுத்த மாட்டார். நம் காது அருகில் வந்து நம் தவறை மெதுவாக சொல்வார். அதையும் பிறர் முன்னிலையில் சொல்ல மாட்டார். சினிமா கலையின் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால் அவரை ஏமாற்றுவது சிரமம். எந்த ஒரு செயலும் பெர்ஃபெக்ஷன் வரும் வரையில் எவ்வளவு நேரமானாலும் எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டார். அதற்காக எவ்வளவு சிரமங்களையுமே தாங்கிக் கொள்வார். எந்த துறையில் ஈடுபடுகிறாரோ அதில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார். அதனால் அதனுடைய ரிசல்ட் பர்ஃபெக்டா இருக்கும். நாம் சாப்பிடும்போது அவர் வந்தால் மரியாதைக்காக நாம் எழுந்து நின்றால் அவருக்கு கோபம் வந்துவிடும். உழைப்புக்கு முன்னுரிமை கொடுத்த அவர் உழைப்பினால் முன்னுக்கு வந்தவர். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்பவர். படம் முடியும் தருவாயில் விடிய விடிய கூட பணியாற்றுவார். நாம் களைப்படைந்தால் படப்பிடிப்பை நிறுத்துவாரை தவிர அவர் களைப்படைய மாட்டார். அடிமை பெண் படத்திற்காக ராஜஸ்தான் பாலைவனத்தில் 300 ஒட்டகங்களை வைத்து ஷூட்டிங். அங்கே தண்ணீருக்கு கஷ்டம் என்பதால் கொக்கோ கோலா டிராக்கையே கொண்டு வந்து நிறுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள். இது அவர் ஒருவரால் தான் செய்ய முடியும். ஊட்டி, கொடைக்கானல் என்று ஷூட்டிங் போனால் குழுவில் உள்ள அனைவருக்கும் முதலில் ஸ்வெட்டர் வாங்கி கொடுப்பார். 6 மாதம் கழித்து அதே யூனிட் போனால் அப்போதும் ஸ்வெட்டர் கிடைக்கும். இன்னொருத்தர் செய்யாததை நாம் செய்ய வேண்டும். படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் நம்முடைய முத்திரை இருக்க வேண்டும் என்பார். அடிமை பெண் படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடந்தபோது 6 கேமராக்களை பயன்படுத்தி காட்சிகளை எடுக்க சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். அவருடன் பணியாற்றும் டெக்னீசியன்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். மக்களுடன் இருப்பதை, பழகுவதையே அவர் விரும்பினார். மக்களும் அவரை மிகவும் நேசித்தனர். மாட்டுக்கார வேலன் படப்பிடிப்பு வைகை அணையில் நடந்தபோது அவரை காண இரவு பகலாக மக்கள் பஸ்களிலும் லாரிகளிலும் வந்த வண்ணமே இருந்தனர். அவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஷூட்டிங் நடத்துவது எத்தனை சிரமம் என்பதை எண்ணி பாருங்கள். அப்போது எம்ஜிஆர் கேமராவை வைத்து ஃபீல்டு என்று கைகளால் சைகை காண்பிப்பார். அவ்வளவுதான். 2 லட்சம் பேரும் சில நொடிகளில் அவர் கை காட்டிய திசையிலிருந்து வேறு பக்கமாக நகர்ந்து விடுவார்கள். இதுபோல அங்கு ஒவ்வொரு காட்சியும் படமாக்க போது மக்கள் அமைதியாக நடந்து கொண்டதை பார்க்கும்போது அவர் மீது மக்களுக்கும் மக்கள் மீது அவருக்கும் இருந்த அன்பு, பாசம், மரியாதை, அப்பப்பா, அவருக்கு மட்டுமே இருந்த காந்த சக்தி அது. அவர் ஒரு சென்சிட்டிவ் மனிதர். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் மனிதனை அவர் மிகவும் விரும்புவார். தனி மனிதனின் ஒரு சகாப்தத்தை படைக்க முடியும் என்பதற்கு எம்ஜிஆர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். காந்தியை போல இன்னொருவர் வர முடியாது. அண்ணாவை போல இன்னொருவர் வர முடியாது. எம்ஜிஆரை போல இன்னொருவர் வரவே முடியாது என்கிறார் ஒளிப்பதிவாளர் வி. ராமமூர்த்தி. அவர் அனுபவத்தில் கண்ட உண்மை இவை. புரட்சி நடிகரின் வெற்றிக்கான அடையாளங்கள் இவை.